Tell me about this. Let me tell you about this, sir. So, Sir இல்ல, பிராச்சி. எனக்கு தெரியும் பிரச்சனை நீ என்னோட பொண்டாட்டி தான். ஆனா என்ன இன்டர்வியூ எடுக்கிறவர் சாரா தானே இருப்பாரு. Okay, sorry sir. Go on. Okay. So basically it's an art startup. இதுல என்ன ஆகும்னா இதுல யாராவது ஒருத்தர் லேப்டாப் திறந்தாங்கன்னா One second. நான் இத சாப்பிடுறதுக்கு எடுத்தேன். Now say. Okay? Okay. So basically நம்மளோட ஸ்டார்ட் அப் என்னன்னா சார், யாராவது ஒருத்தர் லேப்டாப்பை திறந்த உடனே அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது மட்டும் தான் அவனோட லேப்டாப்ல இருக்கும். நம்மளுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, அது அவனோட மைண்ட்ல இருக்கிறத காப்பி பண்ணி அப்படியே லேப்டாப்ல அனுப்பிடும். அதோட உதவியினால அந்த மனுஷனுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே அந்த லேப்டாப்ல காப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த பொருளா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். இமேஜின் எனக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கும்னு வெச்சுக்கோ. சோ லிப்ஸ்டிக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடைக்குமா? நிறையவா? கோடிக்கணக்கான ஆப்ஷன் கிடைக்கும் மேம். சோ மிஸ்டர் கோலி, ஐ திங்க் உங்களோட இந்த ஸ்டார்ட் அப்காக நான் ஃபைனான்ஸ் பண்ண தயாரா இருக்கேன். Thank you. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. 1000 லட்சம் மில்லியன் பில்லியன் ஜில்லியன். நீங்க கலக்கிட்டீங்க. உண்மையாவே நீங்க பெரிய ஆள் தான். நீங்க சொன்ன டிசிஷனை விட அற்புதமான டிசிஷன் வேற எதுவுமே இருக்க முடியாது. நீங்க போட்ட பணத்தை விட உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் 4 மடங்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். நீங்க கோடீஸ்வரரா ஆக போறீங்க. வெரி குட் ஐடியா. ஐ அம் டெல்லிங் யூ, பெஸ்ட் டிசிஷன். உன்னோட ப்ரொபோசல் ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களோட ப்ரொபோசல் மட்டும் இல்ல, ஆக்சுவலி என்னோட வைஃப் கூட ரொம்ப நல்ல வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா உன் வேலை தான் முக்கியம். I just wanted to be here and make sure எல்லாம் சரியா இருக்கணும், எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. All set? All set. All the best. என்னாச்சு? என்னாச்சு? உன் முகத்தை பாத்தியா? என் முகத்துல என்னாச்சு? ஓஹோ, இந்த குங்குமம் ஒவ்வொரு தடவையும் மறந்துடுறேன். குங்குமம் பட்டுருச்சு. அட நான் தான்பா உனக்கே வச்சு விட்டது. பிராச்சி, நீ ரொம்ப நல்லபடி. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நீ என் வாழ்வில் ஒளி வீச வந்தாய், நீ எனக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம், நீ என் தேவதை. லேட் 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 ஆகுது. ஹாய் பிராச்சி. எங்க காதலோட எதிரியே நீதான்டா. டேய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, எல்லாமே மாறி போச்சு. நீ ஏன் இப்படி பண்ற? ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா என்ன ஆயிட போகுது சொல்லு. நான் 5 நிமிஷம் லேட்டா வந்தேன்னா 5 நிமிஷம் லேட் ஆயிடும். Now we have to go. ஒரு நிமிஷம். என்ன இது? என்ன இது? சக்கரையும் தயிரும் நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. யம்மி. கண்ண மூடு. ஏன்? ஆரியன், நான் மேனேஜருக்கு போன் பண்ணி ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லிடுறேன். பிரக்யாவா? ஷாக்கா இருக்குல்ல? நீ அவ பேரை கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டல்ல? நான் என் கண்ணால அவளை பார்த்தேன். நான் அவளை பார்த்துட்டே அவ பின்னாடியே போயிட்டேன். ஆனா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற காட் என்ன உள்ள விடல என் ட்ரெஸ்ஸ பாத்துட்டு. ஆனா நான் எப்படியோ நான் உள்ள போயிட்டேன். Are you sure நீ அவளை பாத்தியா? நான் ஒரு தடவை பார்த்தேன். ஹோட்டலுக்கு வெளியில இருந்து பார்த்தேன். தன்னும் ஏற்கனவே உன் மூளை குழம்பிடுச்சு. இப்ப கண்ணு உனக்கு குருடாயிடுச்சா? முதல்ல நீ தப்பா பேசுவ. இப்ப உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சா? உனக்கு தான் மூளை குழம்பி போச்சு. நீ யாரையோ பார்த்துட்டு என்னமோ பேசிட்டு இருக்க. பிரக்யாவை எப்படி உன்னால பார்க்க முடியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம தானே அவளை கொன்னோம். கார் பிரேக்க ஃபெயிலியர் ஆக்க பிரதீப நீ தானே அனுப்பிச்ச. அவ இறந்துட்டான்னு நமக்கு நியூஸ் கூட கிடைச்சதே. Then how can it possible? பிரக்யா 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 she can would be alive. அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கா என்ன? அண்ணனாலதான் அவன் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாம் போவான். அலியா, நான் சொல்றத நீ ஏன் நம்பவே மாட்டேங்கிற? உன்னை நம்பினதுனாலதான் எங்க நிலைமை இப்போ இப்படி ஆயிப்போச்சு. அதனால உன்னோட சஸ்பென்ஸ் ஸ்டோரியில எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. நீ பிரக்யாவை பார்த்தேன்னு சொன்னியே, அது உன்னோட பயம். உன் பயம் என்னன்னா பிரக்யா திரும்ப வந்துட்டா அண்ணன் உன்னை விட்டுட்டு போயிடுவாருங்கிறதா. உன் அண்ணன் என்னமோ மொத்த உலகத்தையும் என் கால் அடியில வச்ச மாதிரி பேசுற. இன்னும் என்ன இருக்கு இழக்கிறதுக்கு? நான் பயப்படுறதுக்கு எனக்கு தான் இழக்க ஒண்ணுமே இல்லையே. ஒரு குடிகார புருஷன், உடைஞ்சு போன இந்த வீடு. நான் என்னென்னமோலாம் யோசிச்சேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? இந்த கிழிஞ்சு போன சேலை தான். ஏழ்மை, அழுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஆலியா. I hate your brother and I hate you. அட கடவுளே, என்னாச்சு? என்ன ஆச்சு?
கிளாஸ் தான் விழுந்துச்சா எனக்கு உயிரே போயிருச்சு. வேற ஏதோ விழுந்து உடஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இது அபசகுணம் இல்லையா நீ? எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுது. எனக்கு எதிரா ஏதோ நடக்க போற மாதிரி இருக்கு. என்ன இந்த வண்டியா? ஆமாண்ணே, பார்த்தா அப்படிதான் தோணுது. இந்த மேடமா தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் மெக்கானிக்ஸா? நாங்க காரோட டாக்டர், அதாவது மெக்கானிக். ஆமா மேடம், சாவி கொடு. ஒரு நிமிஷம் இருங்க, கொண்டு வரேன். பிரக்யா கண்ணா, சாவி கொடுமா, மெக்கானிக் வந்துட்டாங்க. என்னென்ன பண்றீங்க? 6ஆம் நம்பர் ஸ்பேனர் எடுங்க. 6ஆம் நம்பரை இரு, நான் உனக்கு முதல்ல 1ஆம் நம்பர் ஸ்பேனர் தரேன். தேங்க்யூ சோ மச். அதனாலதான் சொல்றேன் டேடோட பிசினஸ்ல ஜாயின் பண்ண அப்படின்னு. இல்லன்னு வை, எல்லாரும் இப்படிதான் இல்லன்னு சொல்லுவாங்க. நீ அப்பா பிசினஸ் பாத்துக்கோ, அப்பாவை அம்மா பாத்துக்கிட்டோம். இதுல என்ன இருக்கு? நீ தான் நல்லா பிசினஸ் பாத்துக்கிறியப்பா, அப்புறம் நான் எதுக்காக வரணும்? நான் ஒன்னும் அத்தா மாமாவை பாத்துக்கல, அவங்கதான் என்ன பாத்துக்கிட்டாங்க. என் அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்கதான் என்ன வளர்த்தாங்க. இல்லன்னா நான் இருந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஒரு சொந்த பையனை தான் பாத்துக்கிட்டாங்க. ஜஸ்ட் லைக் யூ. ஐ நோ. ஆனா நீ எதையும் அழைக்கல, அதனால உனக்கு எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதான் நம்ம பெரிய மாமா இருக்காருல்ல, அவர் என்னதான் அதிகமா நேசிச்சாரு, ஒண்ணு கிடையாது. நான் ஒண்ணு சொல்லவா, அந்த டைம்ல நான் உன் மேல ரொம்பவே பொறாமையா எனக்கு இருந்தேன். தெரியும். ஆனா இன்னொரு விஷயம், இப்ப நாம வளர்ந்துட்டோம். இப்ப நமக்கு பொறுப்புகள் இருக்கு. யூ ஆர் ரைட். பேசாம வீட்டுக்கு வந்துரு, பிசினஸ் பாத்துக்க. இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ், என்னால திரும்ப வரவே முடியாதுடா. உன்னோட உதவி இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்ல. எனக்கு நிறைய உதவி நீ பண்ணிட்ட. உன்னோட பிசினஸ்ல பிராச்சிக்கு நீ வேலை கொடுக்கலன்னு வை, நாங்க என்ன பண்ணிருப்போம்? 1 செகண்ட், உனக்காக தான் பிராச்சிக்கு வேலை கொடுத்தன்னு மட்டும் நினைக்காத. நான் கம்பெனில பிராச்சிக்கு வேலை கொடுத்தது காரணம் அவருடைய டேலண்ட் தான். இந்நேரம் சீனியர் மேனேஜர் ஆயிருப்பா. சீனியர் மேனேஜர் என்னப்பா, இந்நேரம் கம்பெனி ஓனர் ஆயிருப்பா. ஏன்னா பிராச்சி கிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. பிராச்சி உன் கூட ஒருவேளை பிசினஸ் பண்ணலன்னு வையன், என் கூட ஸ்டார்ட் அப்ல இருந்திருப்பா. 1 செகண்ட் பிராச்சி, ஒருவேளை நீ என்னோட ஸ்டார்ட் அப்ல இல்லாததுனால தான் என்னோட ஸ்டார்ட் அப் ஒர்க் அவுட் ஆகலையோ? வாய மூடு. என்ன பெரிய ஆள் ஆக்கணுங்கிற பேர்ல உன்னை நீ சின்னவன் ஆக்கிக்காத. தள்ளு. உன் ஐடியா சூப்பரா இருக்கு. என்னோட ஐடியா ஒன்னும் சூப்பரா இல்ல. சூப்பரா இருந்திருந்தா இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் வந்து லைன்ல நின்னு இருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் கூட எனக்கு கிடைக்கவே இல்ல. கிடைப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஆள் செட் ஆனாதான் எல்லாம் சரியா நடக்கும். ஒரு நல்ல I பார்ட்னர் need you கிடைக்கும். in my life. ஏய், எனக்கும் பிராச்சி மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லா விதத்திலயும் அவளே எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் அம்மா தான் பொண்ணுங்க போட்டோ வச்சுட்டு உன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்களா, கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்காக வெயிட் பண்ற? அட, என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றா. அவ ஒரு போட்டோ வச்சுட்டு என் உயிர் எடுத்துட்டு இருக்கா. அவ சொல்றா அவருடைய ரூம்மேட்னு 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சிருவாளாம். நான் சொன்னேன், நான் எதிர்பார்க்கறது பொண்டாட்டி வேலைக்காரி இல்லன்னு. நோ, பட் சீரியஸ்லி, எனக்கு உன்ன மாதிரி ஒரு லைஃபும் பிராச்சி மாதிரி ஒரு வைஃபும் வேணும். ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அப்கோர்ஸ் கிடைக்காதுதான். ஏன்னு கேள. ஏன்? பிராச்சி மாதிரி ஆண்டவன் ஒருத்தரை தான் படிச்சிருக்காங்க, அதுவும் என் கூட தான் இருக்கா. யாருக்கும் சொந்தமாக எனக்கு என்ன மாட்டான். பிராச்சி தேவா, பிராச்சி பிராச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு கான்சியஸா இருக்கு. வேற ஏதாவது பேசுங்க. என்ன பத்தி இவ்வளவு ஸ்வீட்டான விஷயம். ஸ்வீட், நான் டின்னர் ஆர்டர் பண்ணிட்டேன், ஆனா டெசர்ட் மறந்துட்டேன். பிராச்சி, உனக்கே நல்லா தெரியும் எங்களுக்கு டின்னருக்கு அப்புறம் ஸ்வீட் வேணும்னு. தெரியும், ஆனா நான் மறந்துட்டேனே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பண்ணிருக்க? சாப்பாட்டுக்கு அப்புறம் தெரியாது, ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி இது ஓகேவா? That's a surprise. இது என்னோட ஃபேவரட். Thank you so much. என்னாச்சு? அப்புறம் பிராச்சி, ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உன்னை பார்த்தா கத்துக்கணும். நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி ரன்பீர். அதான் பிராச்சி மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சிருக்கா. எனக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, இல்ல உன்னோட வேலை ஏதாவது பாக்கி இருக்கா? போய் முடிச்சிட்டு வாயேன். என் ஒய்ஃபோட குவாலிட்டி டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியே போறியா? குவாலிட்டி டைம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு டைம் இல்ல. நாளைக்கு பிரசன்டேஷன் சப்மிட் பண்ணும், அப்படியே மீட்டிங் வேற இருக்கு. உனக்கு எல்லா மீட்டிங்கும் போறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா இந்த புருஷனை மீட் பண்றதுக்கு தான் நேரமே இல்லல. ஏன் பிராச்சி, உன் புருஷனுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேன்ற? இம்பார்ட்டன்ஸ் உனக்காக உயிரை கூட கொடுப்பேன். ஓ, என்ன சூப்பரா டயலாக் அடிக்கிற நீ. இது என்ன மாதிரி ரொமான்ஸ் பா? இது படமா இல்ல சீரியலா? கல்யாணம் பண்ணு, அப்புறம் உனக்கே தெரியும். இன்னும் ஏதாவது சொல்ல. என்ன எடுத்துக்கோ. நம்ம மாளிகையில இருந்து குடிசைக்கு வந்துட்டோம்.
இதை விட மோசமா என்ன நடந்துற போகுது? நான் சொல்றதா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு சொந்தமானது ஏதோ என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. ஏதோ பிரச்சனை வரப்போகுது. தனு அத்த, இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவகிட்ட அப்படி என்ன காஸ்ட்லியான பொருள் இருக்கு பறிச்சுக்கிறதுக்கு? ஆ? தனு 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 உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? நான் சொன்னதை ஏன் ரிப்பீட் பண்றீங்க? அட நீ சொல்றத ரிப்பீட் பண்ணல, நான் தனு கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உன்கிட்ட திருடுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? இந்த சேலையா இல்ல இந்த போலி நகையா? உன்கிட்ட இருந்து திருடுற அளவுக்கு இந்த வீட்ல எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்கோ. எதுவும் இல்லையா? அபி 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 எங்க போனாரு? கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இப்ப போய் தூங்கு என்ன? அப்புறம் காலையில எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும். தண்ணி நானே புடிச்சு வைக்கிறேன், நீ போய் தூங்கு போ. இல்ல 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 ஆலியா, இல்ல. அபி 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 எங்க போனாரு? அபி கிட்ட சில்வர் ரிங் இருக்கு. ஓ ஃபைனலி உன் புருஷன் மேல உனக்கு காதல் வந்துருச்சு. தேங்க் காட். ரன்பீர் காக்ரோச். இவ்வளவு அன்பா? இவ்வளவு சில பேர் வச்சு கூப்பிடுற? நீ காக்ரோச் சொல்லு, எறும்பு சொல்லு, எலி சொல்லு, என்ன வேணும்னாலும் சொல்லு. ஐயோ ரன்பீர் காக்ரோச் அங்க இருக்கு. எங்க? அங்க பாரு. ஓ காக்ரோச்சால தான் நீ என்ன கட்டி பிடிச்சியா? ராச்சி என்கிட்ட இல்லாதது அப்படி அந்த காக்ரோச் கிட்ட என்ன இருக்கு? நான் உன்னை ஃபுல் டைம் கூப்பிட்டுட்டே இருந்தேன். காதல் வலை வீசினா, ஆனா நீ என் பக்கத்துல வர கூட இல்ல. ஆனா சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா இப்ப நீ வந்துட்டல்ல, இங்க பாருங்க காக்ரோச் சார், நாளைக்கு இதே டைமுக்கு நீங்க இங்க வந்துருங்க, ஓகே? அதுக்கப்புறம் எப்ப தோணுதோ நீங்க திரும்பி போலாம். நான் வாடகைலாம் கேட்க மாட்டேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் பொண்டாட்டி என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டே இருப்பா, என் பக்கத்திலே இருப்பா. ஐ லவ் திஸ் காக்ரோச். எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. பைத்தியம். அது என்னமோ உண்மைதான், உன் மேல பைத்தியமா இருக்க. அது போயிடுச்சு. இல்ல இல்ல அங்கதான் இருக்கு. பாத்து உன் பின்னாடி திரும்பாத. இங்க பாரு பிரச்சனை, என்ன இந்த மாதிரி பாத்தனவை என் எதையும் அப்படியே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி என்ன பாக்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. யூ நோ வாட், ஆனஸ்ட்லி எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் தினம் உன்னை காதலிக்கிறேன்னு தோணுது. உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க அம்மா அப்பா லவ் ஸ்டோரி மாதிரி வேற யாரோட லவ் ஸ்டோரியும் வராதுன்னு? ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம அவங்கள மாதிரி தான் காதலிக்கிறோம். அப்படியே அவங்கள மாதிரியே. நீ மட்டும்தான் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்க. நீ அவங்கள எங்க உயிரோட வச்சிருக்க. I miss them, you know. Even I miss it. Lot. பாத்தீங்களா, மப்பி ஏறி போச்சு. சித்தி. ஓ பாட்டி, ஐயோ பாத்துப்பா பாத்து. பாட்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா? சித்தி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். தெரியும் தெரியும். இன்னைக்கு என் பிறந்த நாள்ன்றதுனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா பர்த்டே கொண்டாடினேன். செம சூப்பரா இருந்தது, கலக்கலா இருந்தது, ரொம்ப சூப்பரா பயங்கரமா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க பாட்டி. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, என்ன தனியா விட்டுட்டு. அவங்களுக்கு என் கூட இருக்க பிடிக்கவே இல்ல பாட்டி. நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல, நீ உட்காரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸா? எனக்கு சர்ப்ரைஸ் இருக்கா? என்ன சர்ப்ரைஸ்? உட்காரு, பொறுமையா உட்காரு. தனு, தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத. நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நீ எப்பவும் கோவத்துல தான் இருப்பேன்னு தெரியும். புதுசா ஏதாவது சொல்லுமா. நான் பயங்கரமா தண்ணி அடிச்சிட்டேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Abhi. Happy birthday to you. இந்த கேக்க கட் பண்ணு. கட் பண்றேன். இந்த கேக் வாங்க காசு எங்க இருந்து வந்துச்சு? கேக்குக்கு எங்க இருந்து காசு வந்தது? திருடி இருப்பாங்க, கிச்சன்ல இருந்து. ஏய் தனு, இஷ்டத்துக்கு உளராத. சரி, இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? சரி, பணம் எங்க இருந்து வந்தது பாட்டி? பாட்டி, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். கேக் வாங்க எங்க இருந்து காசு வந்தது? ஏன் எல்லாரும் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? அக்கா மாத்திரைக்கு வச்சிருந்த காசுல போய் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இத சொன்னனா? என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? நீங்க ஒரு வாரமா மாத்திரை வாங்கிக்காம அந்த காசை சேகரிச்சு வச்சு அதுல கேக்க வாங்கிட்டு வந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இவங்க உங்களை திருடின்னு சொன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? அவங்கள மாதிரி தான் அவங்க யோசனையும் இருக்கும். பாட்டி, சரி போட்டு விடுங்க. பர்த்டே மூலமா ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. இனிமே இவங்களுக்கு மாத்திரை தேவையில்லைன்னு. அடுத்த மாசத்துல இருந்து மாத்திரைக்கு காசு கொடுக்க மாட்டோம். என்ன என்ன மாத்திரைகளை காசு தர மாட்டேன்னு சொல்றீங்க? கணக்கு பத்தத்தானே எல்லாமே செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. மாத்திரை வாங்காம அந்த காசை வச்சு இவங்களால கேக் வாங்க முடியும்னா
அப்ப மாத்திரை இல்லாம இருக்க முடியும் தானே அர்த்தம். நான் உங்களுக்கு மாத்திரை வாங்கி தரேன். எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் ஒண்ணு விடாம கண்டிப்பா நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். என் பாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அண்ணே இன்னைக்கு என் பாட்டியோட பேரனுக்கு பர்த்டே. சரக்குக்கும் மாத்திரைக்கும் வித்தியாசம் தெரியுமா உனக்கு? ஐ மீன், நீ எங்க வேலை பாக்குறியோ அங்க நீ பணத்துக்கு பதிலா பாட்டில்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வர. அப்புறம் மாத்திரை எங்க இருந்து கிடைக்கும்? மாத்திரை வாங்க நீ கண்டிப்பா தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டி ஆகணும். இது இம்பாசிபிள். அபி, அவங்க சொல்ற விதம் என்ன தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க சொல்றது சரிதான். ஏய் வாயாடி, குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு நிமிஷம் அமைதியா இரு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அமைதியா இரு. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. வேண்டான்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. நீ ஆல்ரெடி நிறைய பண்ணிட்ட, அது பத்தாதா? நான் என்ன பண்றது நீயே சொல்லு என்கிட்ட. நீயே பெருக்கிடுற, தொடச்சிடுற. சில சமயம் நான் சமைக்கிறேன், சில சமயம் நீ சமைக்கிற, இல்லன்னா ஆர்டர் பண்ணி நம்ம வெளியே சாப்பிட்டுறோம். துணியெல்லாம் நீ துவைச்சிடுற, எனக்கு அயன் பண்ண தெரியாது, அதையும் நீயே பண்ணிடுற. நான் என்ன பண்றது சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஃபேமிலி உருவாக்குவாங்க. ஆனா நீ எனக்கு உலகத்தையே உருவாக்கி கொடுத்திருக்க. நீ வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? நீ தெரிஞ்சோ தெரியாமலயோ அந்த சந்தோஷத்தை அப்படியே எனக்கு கொடுத்துட்ட. நம்ம ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் ஒரு நாள் கூட அவங்க இல்லாத குறைய நீ எனக்கு ஏற்படுத்தினதே இல்ல. ஏன்னா நீ எனக்கு அந்த அளவுக்கு அன்பு காட்டுற. நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியாது. ரன்பீர், என் வீட்டுல இருக்கவங்க என் கைய பிடிச்சு நடக்க கத்து கொடுத்தாங்க. ஆனா சரியான திசையை காட்டினது நீதான். உனக்கு உன் மாம் டாட் ஞாபகம் வருது இல்ல ரன்பீர்? என்னாலதான் நீ அவங்களையும் வீட்டையும் விட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. கம்மியார், உனக்காக நான் யார வேணும்னாலும் விட தயாரா இருக்கேன். அதுவும் இல்லாம நான் உன்னை வீட்டை விட்டுட்டு வரலையே. எந்த வீட்டுல உனக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்டை தான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீயே சொல்லு, என் வீட்டுல இருக்கவங்க உன்னை நடத்தின விதம் இருக்கே, அது கரெக்டா? நீ அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்த? அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும் தானே? என்னாச்சு மம்மி? ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? யாரு? உங்க மருமகளை தான். இங்க என் மருமக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியலையே. உங்க மருமக உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு யாரோ. இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது. இவ எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இவளை காதலிச்சேன், அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவதான் இந்த வீட்டோட ஒரே மருமக. இந்த பொண்ணு என் வீட்டோட மருமக இல்ல. எந்த காலத்திலயும் இவ என் வீட்டோட மருமகளா ஆக முடியாது. இது உன்னோட வீடு இல்ல. இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. நீங்க பாருங்கம்மா, நீங்க பிராச்சிக்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் அவகிட்ட மட்டும் இந்த வார்த்தையை சொல்லல, உனக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த பொண்ணோடு தான் வாழ்வேன் பிடிவாதம் பிடிச்சா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. என்னால நீங்க ரன்பீர் இந்த மாதிரி உன் வாயால அந்த வார்த்தையை சொல்லாத. நீ பண்ண ஒவ்வொரு சதியும் நான் பொறுத்துக்கிட்டே வந்தேன். ஆனா இனிமே நீ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நான் கேட்க போறது இல்ல. ஜஸ்ட் ஷட் அப். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா இந்த வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொன்ன இல்லையா? அதனால நாங்க உன்னை எல்லா விதத்திலயும் இந்த வீட்டுல இருந்து வெளியேற்றுறோம். நான் உன்னை வெறுக்கிறேன், அதே மாதிரி உங்க டேடியும் உன்னை வெறுக்கிறாரு. உன் கல்யாணத்தினால எல்லாமே நாசமாயிடுச்சு ரன்பீர். எல்லா உறவும் முறிஞ்சு போச்சு. அதனால நம்ம உறவையும் நாம முறிச்சுக்கலாம். இங்க இருந்து போயிடு. நீ என்ன பேசுற விக்ரம்? இவன் உனக்கு ஒரே பையன். இவனை எப்படி நீ வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம் சொல்லு? அம்மா ப்ளீஸ். ஏன் இவனுக்கு எது இஷ்டமோ அது செய்யும் போது எங்க இஷ்டத்துக்கு நாங்க எதையும் செய்யக்கூடாதா? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவன் இல்லன்னா நாங்க செத்துருவோமா என்ன? எங்களால வாழ முடியாதா? இவன் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு. அதுவே எங்களோட பலகீனமா நீ நினைச்சா அது உன்னோட பெரிய தப்பு. அதனால இன்னையில இருந்து உன்னோட இடத்த நாங்க சித்தார்த்துக்கு கொடுக்க போறோம். இது எப்படி இதுல வந்துச்சு? உடனே இது ரிமூவ் பண்ணுங்க. குயிக். No, go back on that image. பிரக்யா, ஐம் சாரி. என்னன்னா தெரியாதனமா உங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்ல, எங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் இப்ப ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. பிரக்யா, என்ன ஆச்சு? இந்த பங்களா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சேல் மூலியமா தான். எனக்கு ரொம்ப கம்மியான ஆஃபர்ல கிடைச்சது. எனக்கு இந்த பங்களா வேணும்.
மிஸ் பிரக்யா, இந்த பங்களா சேல்ஸ்க்கு வந்தது, ஆனா இப்ப சேல்ஸுக்கு இல்ல. இன்ஃபேக்ட் நாங்க மொத்த ஃபேமிலி அங்க ஷிஃப்ட் ஆகலாம்னு இருக்கோம். இதுக்கு பதிலா நீங்க சொன்ன அந்த சைனிக் பங்களாவை எடுத்துக்கோங்க. இந்த பங்களா எனக்கு வேணும். No, we can't sell it. We love this bungalow. ஓகே. சுந்தர் நகர்ல இருக்க பிரான்ச் வேணுமா? நீங்க கமர்ஷியல் பிளாசா கூட வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இந்த பங்களா வேணும். பிரக்யா, I'm sorry. இது கண்டிப்பா சேல் கிடையாது. நீங்க எங்களோட 3 ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இந்த பங்களா வேணும். பிரக்யா, இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மேன்ஷனுக்கு அவ்வளவு வேல்யூ இல்ல. நீ எதுக்காக இப்படி ஆஃபர் பண்ற? இந்த வீட்ல இருக்க உனக்கு தகுதியே கிடையாது. அதனால உடனே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுதான் உனக்கு நல்லது. போ பிரக்யா, வா பிரக்யா, வான்னு சொல்றேன்ல. என்னோட வா, வெளியே போங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மதிப்பில்லதான். ஆனா இது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த பங்களாவை விற்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இப்போ இவ ஸ்டுடியோ கூட ஆஃபர் பண்ண கண்டிப்பா தயாரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபைன். உங்களுக்கு விற்க இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல. இட்ஸ் ஆல் ரைட். லெட்ஸ் மூவ் ஆன். ஒன் செகண்ட். ஆக்சுவலா எங்களுக்கு இந்த பங்களாவை விற்க விருப்பம் இல்ல. ஆனா நீங்க இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றதுனால உங்களோட 3 ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டுடியோவும் எங்களுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா இது நீங்க வாங்கிக்கலாம். நோ. ஓகே, நீங்க என்ன ஆஃபர் கொடுத்தீங்களோ அதே ஆஃபருக்கு நீங்க இதை எடுத்துக்கோங்க. ஸ்டுடியோ உங்ககிட்ட இருக்கட்டும். ஆக்சுவலி யூ ஆர் ரைட். இதுக்கு பெருசா வர்த்தம் இல்ல. ஃபியூச்சர்ல இதோட விலையை ஏற போறது இல்ல. என்ன நீங்க நம்பலாம் பிரக்யா. இட்ஸ் ரியலி a குட் ப்ராப்பர்ட்டி. ஆனா என்ன விஷயம்னா, இத மார்க்கெட் ரேட்ல எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதே பிரைஸ்ல வாங்கிப்பேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ்லாம் இங்க இருக்கு. எஸ் ஆர் நோவான சீக்கிரமா சொல்லிடுங்க. ஏன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப நேரம் நான் கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். ஓகே, மார்க்கெட் பிரைஸ்லயே நீங்க வேணும்னா இந்த பங்களாவை நீங்க வாங்கிக்கலாம். பேப்பர்ஸ் இங்க இருக்கு. இது எப்படி உனக்கு தெரிஞ்சது பிரக்யா? இதெல்லாம் என் பிரியங்காவோட போட்டோஸ். இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியால ஏதோ மறந்துட்டு வந்துட்டேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா உனக்கு எப்படி ஞாபகம் இருந்தது? நீ உன்னையே மறந்துருந்தியே. நீங்க எதை அதிகமா ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அதை எப்படி நான் மறப்பேன்? தேங்க்யூ பிரக்யா. நீங்க மார்க்கெட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீங்க இதை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பிராண்டன் இந்தியாவுக்கு வரதா எனக்கு தெரிஞ்சது. சோ அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆஸ்திரேலியால இருக்க நம்ம வீட்டுக்கு போய் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். தேங்க்யூ. இது பிரியங்காவோட சின்ன வயசு போட்டோஸ். பழைய நினைவுகள் எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு தெரியும். நம்மளாலதான் நம்ம நினைவுகள் உருவாகுதுன்னு ஜனங்க சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நினைவுகளால தான் நம்ம உருவாகுறோம். இந்த நினைவுகளால தான் நான் இன்னைக்கு இப்ப வாழ்க்கையில இந்த இடத்துல இருக்கேன். அதுவும் இல்லாம என்னோட ஞாபகங்களை என்னால மறக்க முடியல. அதனாலதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். சரியா சொன்னம்மா. நினைவுகளாலதான் நாம இருக்கோம், நம்மளால நினைவுகள் இல்ல. இனிமே நான் இத பொறுமையா பாப்பேன். பணக்காரங்களா இருந்தா இந்த மாதிரி பேசுறதுலாம் சகஜம் தானே. ஆனா அவங்க நல்லவங்க. நான் போய் வண்டியை கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? கேரமோ ரியல் லைஃபோ உன்னோட தலைவிதியில ராணியே கிடையாது. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு தலையெழுத்து நல்லா இருக்கோ அவனுக்கு ராணி கிடைப்பா. ஆனா யாருக்கு மனசு நல்லா இருக்கோ, உண்மையான மனசு இருக்கோ, அவங்கள தேடி ராணியே ஓடி வருவா. சரி, நான் கிளம்புறானா? கிளம்பு கிளம்பு, இல்ல மறுபடியும் திட்டு வாங்குவேன். நான் வந்துடுறேன். 12:50 ஞாபகம் இருக்கு. நான் வந்துகிட்டே தான் இருக்கேன். ஓகே. இப்ப என்னாச்சு? இன்னைக்கு உன் மருமகளுக்கு வேக்சினேஷனப்பா 12:50க்கு. ஒரே டயத்துல எப்படி 2 விஷயம் நடக்காது இல்லையா? அந்த பேப்பர்ல அட்ரஸ் எழுதி இருக்குப்பா. நீ தயவு செஞ்சு போயிட்டு வந்துற. நான் இங்க உன் கூட கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கேன். ஆனா நீ என்ன வேலை செய்ய சொல்ற? இன்னைக்கு என் பொண்ணுக்கு வேக்சினேஷன் இல்லன்னா நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். பாரு, ராணியோட ஃபினாலே இல்லன்னா நானும் உன்னை கேட்க மாட்டேன். முதல்ல இந்த ராணிய சமாளிப்பா. கேரம் ராணியா அப்புறம் பாத்துக்கலாம். நீ போயிட்டு வாப்பா. அவங்க கிட்ட இந்த கீயை கொடுத்தா மட்டும் போதும். வேற எதுவும் இடக்கு முடக்கா பேசாத. நான் எப்படிப்பா போக முடியும்? நான் தான் தண்ணி அடிச்சிருக்கேனே. நான் வாயை திறந்தா நான் தடிக்க அப்புறம் கேரேஜ் க்ளோஸ் ஆயிடும். அட வீடா போட்டுக்கோப்பா.
நீ போயிட்டு வாப்பா. சாவி கையில கொடுக்கணும். சுகுணா டவல கொஞ்சம் கூட. பிரக்யா சுகுணா என்ன பண்ற? நான் கூப்பிடுறது கேக்கலையா? ஏன் திரும்ப திரும்ப இவங்க என் பிரக்யானி எனக்கு தோணுது. ஆனா இவங்க அந்த லேடியோட பொண்ணு தானே. அப்புறம் நான் இவங்களோட போட்டோ கூட பாத்திருக்கேனே. சாவிய பிரக்யா கையில கொடுத்துட்டு வந்துறேன்னு. என்னோட பொண்ணு. என்னாச்சு பிரக்யா? அந்த மெக்கானிக் எங்க போனா? அவர் போயிட்டாரு மேம். நீ எதுக்கு சிரிக்கிற? ஆக்சுவலி மேம் அவரு ரொம்ப நல்லவரா இருந்தாரு. ரொம்ப அழகா பேசினாரு. ரியலி? எனக்கு ரவுடி மாதிரி தெரிஞ்சது. ஆக்சுவலி விஷயம் என்னன்னு சொல்லு பிரக்யா. நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அவன் என் ரூம்குள்ள வந்தா how dare he is? நான் தான் அவனை அங்க அனுப்பினேன். நீங்களா? ஆனா எதுக்கு? நான் என்ன நினைச்சேன்னா, நான் வேற யாரையாவது அனுப்பி வச்சா அவன் மேல இருக்கிற கோவத்தை நீ அவங்க மேல காட்டுவ. அதனாலதான் நான் அவனையும் அனுப்பி வச்சேன். சரி, அதுக்காக சாவி கொடுக்காம அவன் டவல் டவல்? நெவர் மைண்ட். அடுத்த தடவை மீட் பண்ணும் போது அப்ப பாத்துக்கிறேன். அவனுக்கு மரியாதையை கத்து கொடுக்கணும். சாரி, அது வந்து புட்டிக்ல இருந்து போன் வந்ததா. எல்லாம் ரெடியா இருக்கான், சீக்கிரம் போயிடலாம், இல்லன்னா அங்கேயும் லேட் ஆயிடும். நீ தயவு செஞ்சு சிரிக்காத. எஸ் மேம். ஹாய். ஐ தாட் நீங்கெல்லாம் லஞ்ச் பிரேக் போயிருப்பீங்க. சோ ஐ வாஸ் ஹெல்பிங் மை செல்ஃப். இட்ஸ் ஓகே, கொடுங்க, எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டுறேன். இது ஆக்சுவலி செல்லிங் ப்ராடக்ட். நான் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து காட்டுறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க உங்களோட லஞ்ச் பிரேக்க விட்டு வந்திருக்கீங்க. நீங்க போய் லஞ்ச் கண்டினியூ பண்ணுங்க, நான் திரும்ப வரேன். ஓகே? ஆக்சுவலி என்னன்னா, எங்க மால்ல நிறைய பொருட்கள் திருட்டு போறது. அதனால சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் ஒன்னா போறது இல்ல, தனித்தனியா தான் போய் சாப்பிட்டு வரோம். ரெகுலரா இதான் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது வந்து அவங்கள விட்டு நான் சாப்பிட போயிடுவேன். ஓ மை காட், இப்ப திருடுறது எல்லா இடத்துலயும் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஏன் ஜனங்க இப்படி திருடுறாங்கன்னு தெரியல. ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஷேட் என்கிட்ட இருக்கு. மேம், உங்களுக்கு நான் வேற ஏதாவது ஷேடு காட்டவா? இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி என்னோட கிரெடிட் கார்டு வந்து அப்ரோட சேர்ந்தது. இந்த மால்ல அது யூஸ் ஆகாது. ஓகே. என்னாச்சு? நீ கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து வந்ததுல இருந்து இப்படியே டென்ஷனா தான் இருக்க. உனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பேக்குக்குள்ள இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து தான் கிடைக்கும். ஒண்ணும் இல்ல. Are you sure? யா. யாரோ உங்க பேக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஒரு காலத்துல நானும் இதே மாதிரி பேக் வச்சிருந்தேன். என்ன யோசிக்கிற தனு? பேக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடு. இந்த சாரீஸ் எல்லாத்தையும் நீங்க பேக் பண்ணிடுங்க. Okay, madam. Okay? என்னோட ஷாப்பிங் முடிஞ்சது. ஐ அம் ஷூர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அதுவும் இல்லாம நம்ம வீட்ல வேலை பாக்குறாளே ஷகுன், அவளுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன். நான் பே பண்ணிடுறேன். இருமா, நான் பே பண்ணிடுறேன். 2 பேரும் ஒண்ணு தானே? சரியா சொன்ன.
என்னோட பர்ஸ் எங்க போச்சு? என்னோட பர்ஸ் இங்க தானே வச்சேன். காணோம். என்னாச்சு? இங்கதான் என்னோட பர்ஸ வச்சேன். ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இல்லையே. என்னோட பிளாக் பர்ஸ் இங்க இருந்தது. அதை நீங்க பாத்தீங்களா? இல்ல மேம், நாங்க பாக்கல. ஒருவேளை நீ எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டியா என்ன? நான் மிஸ் பண்ணல. யாரோ திருடி இருக்காங்க. வாட்? யார் திருடினாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? உனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பேக்குக்குள்ள இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து தான் கிடைக்கும். 1:30 இருந்து 2:30 இருக்கிற ஃபுட்டேஜ் எடுங்க. அந்த டைம்ல தான் திருட்டு போயிருக்கு. என்ன திருட்டு போயிருக்கு? டோன்ட் ட்ரை டு ஆக்ட் டூ ஸ்மார்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் என்கிட்ட பிரிட்டன் பண்ண பாக்குறீங்க. உங்களால தானே என்னோட பர்ஸ் திருடினது. உங்க பர்ஸா? வெயிட். இந்த லேடி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆமாங்க சார். உங்க இஷ்டத்துக்குலாம் பேசாதீங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் நான் உன்ன இஷ்டத்துக்கு பேசல. ஆனா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதான் உன்னோட ஃபாதர் சொன்னாரே, என் பர்ஸ்ல இருந்து எல்லா பேப்பர்ஸையும் எடுக்க சொல்லி. அதை நான் கேட்டுட்டாங்க. உங்க பேர் கேட்டுட கூடாதுன்றதுக்காக நீங்க என் பர்ஸ் திருடி இருக்க மாட்டீங்க. ஆனா இத ஆளை வச்சு நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப். ஜூம் பண்ணு. இந்த பொண்ணு தான் அந்த பர்ஸ திருடினது. இந்த பொண்ணோட முகம் நமக்கு தெளிவா தெரியுது. சார், எனக்கு இந்த பொண்ணு தெரியும். என் வீட்டு காலனி பக்கத்துல தான் இந்த பொண்ணு இருக்கா. நீங்க கண்டிப்பா கன்ஃபஸ் பண்ண மாட்டீங்க. அதனால அந்த திருடன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், யார் அவனை என் பர்ஸ திருட அனுப்புனதுன்னு. ஹலோ பிரக்யா மேடம், திருடனை பத்தி தெரிஞ்சிருச்சு. திருடன் கிடைச்சிட்டான். நான் அவன் கிட்ட பேசணும். அவனை திருட சொல்லி யார் சொன்னதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, நான் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நீங்க நேரா அங்க வந்துருங்க. ஷியோர். கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். அந்த திருடனை யார் தன்னை திருட சொன்னாங்கன்ற உண்மையை சொல்லுவான். பிரக்யா, முதல்ல நாங்க சொல்றதுக்கு அது எல்லாமே ஒரிஜினல் தான். இவளால ஏதாவது பிராண்டோட ஃபர்ஸ்ட் காப்பியை வாங்க முடியுமா என்ன? எனக்கு கிண்டல் பண்றத நிப்பாட்டுங்க. நீங்க தான் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறது இல்ல. நான் வாங்கிட்டு வந்தாலும் என்னோட ஏழ்மையை கிண்டல் பண்றீங்க. என்ன ஏழைன்னு சொல்றீங்க. ஏழைன்னு சொல்றது என்ன? நாம ஏழைதான். இந்த வீட்ல இருக்கிற எல்லா விஷயமே ஏழ்மையானதுதான். அண்ணா அமைதியா இருங்க, நான் அவளுக்கு புரிய இல்ல, வைக்கிறேன். நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? இந்த வீட்ல யாராவது பணக்காரங்க இருக்காங்களான்னு சொல்லி நீயோ நானோ இவ்வளோ இல்ல, எல்லாருமே ஏழைங்க தான். யாராவது பணக்காரங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் இந்த லோக்கல் சரக்கை விட்டுட்டு ஃபாரின் சரக்கை நான் அடிக்கிறேன். பாட்டி, சித்தி, மேத்தாலியனி வாங்க. தன்னை ஏழையாக்கிட்டு நம்மள பணக்காரங்களா ஆக்கிக்கிட்டு இருக்கா. வாங்க. இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பணக்காரங்க. போதும், ப்ளீஸ் கிண்டல் பண்ணாதீங்க. அப்ப நீ பண்ணிட்டு இருக்கியா அது? ரொம்ப கிண்டல் பண்ணாம என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி திருடுறது சரியா சொல்லு. நீ திருடி இருக்க. படல. அதுவும் அந்த பொண்ணுக்காக தான் இந்த வீட்ல இருக்கிறவங்களையும் இந்த வீட்டோட உறவையும் முறிச்சிட்டு நீ போன. தப்பு. பிராச்சினால எந்த உறவையும் நான் முடிச்சிட்டு போவே இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தான் எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. உறவை முறிச்சது நீங்க தான், நான் இல்ல. உண்மையிலே உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இருக்குன்னா நீ தனியா இருந்து அவரை கவனிச்சுக்கணும், பிராச்சி இல்லாம. இனிமே நீ பழசெல்லாம் மறந்துரு ரன்பீர். உன் அப்பா மேல உனக்கு அக்கறை இருந்தா தாராளமா நீ வந்து பாத்துக்கலாம். ஆனா பிராச்சி வரக்கூடாது. நீ உன் அப்பாவோட கம்பெனி, வீடு, காரு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீ இப்படி கஷ்டப்படுற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வை. ஆனா நீ அதுக்கு இந்த வீட்டு பையனா மாறணும். என்ன? அவ புருஷனா நீ இங்க வரக்கூடாது. அது என்னன்னா, நான் பிராச்சிய கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டு பையன் தான். அது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். பேரு மாறினது பிராச்சிக்கு தான். நான் நேத்து ஒரு ரன்பீர் கோழி தான், இன்னைக்கு ஒரு ரன்பீர் கோழி தான், சாகும் போதும் ரன்பீர் கோழியா தான் சாகும். ஆனா இந்த கோழிக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? அந்த பேர் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பேர் என்ன? எனக்கு அந்த பொண்ண சுத்தமா பிடிக்கல. பிரியா தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தா. நான் பிராச்சி எந்த காலத்துல இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல, ஏத்துக்கவும் மாட்டேன். அதனால இந்த வீட்டுக்குள்ள நீ மட்டும் வரலாம் ரன்பீர், அவ வரக்கூடாது. நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்க இந்த மாதிரி வண்டி, காரு, வீடு இப்படி எல்லாம் பேராசை காட்டினா நான் திரும்ப வந்துருவேன்னு நீங்க நினைச்சீங்களா என்ன? கண்டிப்பா இல்ல மம்மி. என்கிட்ட என்ன இருக்கோ நிறையவே இருக்கு.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த வீட்ல இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் எதுவும் வேண்டாம். நான் இங்க வந்ததே எங்க அப்பாவை பாக்குறதுக்காக மட்டும்தான். சோ டெல் மீ ரன்பீர், வீடு, காரு, கம்பெனி, பணம் இது எல்லாத்துலயும் எது உனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும் சொல்லு? எதுவும் இல்ல. எனக்கு எதை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது ஒன்னே ஒண்ணுதான். என்னை நேசிக்கிற என்னோட மனைவி, அப்புறம் இந்த நார்மலான அழகான என்னோட வாழ்க்கை, அப்புறம் நான் காண்ற கனவு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க உறவுக்கு இடையே நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. சோகம், துக்கம், சந்தோஷம். சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், சில சமயம் ரொம்ப சோகமா இருப்போம். ஆனா எல்லா சமயத்திலயும் நாங்க 2 பேரும் ஒன்னா மட்டும்தான் இருப்போம். இத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அம்மா, நீங்க சந்தோஷமா இல்லம்மா. அபி அபி எங்க போனா? அண்ணன் ஜன்னல் வழியா போயிட்டாரு. நான் குடிக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல எந்த செவருமே கிடையாது. நிலை எனக்கு வெறும் தூசி. சொல்லு பிரசாந்த், உன் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நான் வந்துடுறேன். பிரக்யா மேடம், இவதான் உங்க பர்ஸ திருடுங்க. இவ நிஜமாவே பிரக்யா தானா? ஆனா இவ எப்படி இங்க? இவதான் செத்து போயிட்டாளே. நீ சொன்னது உண்மைதான். குங்குமத்துக்கும் தாலிக்கும் சக்தி ரொம்பவே அதிகம் தான். இப்ப நீயே பாரு, அபியும் எனக்கு சொந்தமாயிட்டாரு. இப்ப நான் என்ன ஆசைப்படுறேனோ அததான் அபி செய்வாரு. தனு இங்க வந்தாதான் என்னோட கனவு முழுமையா நிறைவேறும். அண்ணனோட மியூசிக் கம்பெனி என்னோட பிளான் தான். ரொம்ப வருஷமா அந்த கம்பெனி நான் தான் டெவலப் பண்ணேன். ஆனா பார்ட்னரா யார் ஆனது? விக்ரம். நானும் பார்ட்னர் ஆகணும், அது 50% அந்த கனவை என்னோட தனு நிறைவேற்றுவா. அரெஸ்ட் பண்ணுங்க. நிலுங்க நிலுங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க? திருடுனது மட்டும் இல்லாம எங்களையே கேள்வி கேக்குறியா? உன் கையில இருக்கிற பர்ஸ் இருக்கே, அது இவங்களோடது. பிரக்யா அரோராவோடது. புரிஞ்சுதா? நிஜமாவே இவ பிரக்யா தானா? இங்க பாருமா பிரக்யா, நீ எங்களுக்கு எந்த போனும் பண்ணல. பிரக்யா, பிரக்யாவா இல்ல பிரக்யா மாதிரி வேஷம் போட்டு வேற யாராவது வந்திருக்காங்களா? என்ன பிரக்யா பிரக்யான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீ ஒண்ணு இவங்கள அடையாளம் காட்ட வரல, நாங்க தான் ஒண்ணு அடையாளம் காட்ட வந்திருக்கோம். நீ தான் திருடி இருக்க. இவ சொன்னா நீங்க அப்படியே நம்பிடுவீங்களா? இந்த பர்ஸ் அவளோடது இல்ல. என் கையில இருக்கிறதே இவ பாத்துருப்பா. எங்கேயோ ட்ரெஸ் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு இவ சீன் போட்டுட்டு இருக்கா. இந்த பர்ஸ் இவளோடது இல்ல, என்னோடது. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதையா பேசணும்? இந்த பர்ஸ் என்னோடது, இவளோடதான் இருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க எவ்வளவு கத்துனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க கிட்ட இருக்கு. அதுல திருடுனது பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிசி, இங்க பாருங்க, இந்த பர்ஸ நான் ஒண்ணும் திருடல. இந்த பர்ஸ் அங்க கீழே கடந்தது, அதனால அங்க பக்கத்துல யாரும் இல்ல, நான் எடுத்துக்கிட்டேன். அக்கம் பக்கத்துல யாரும் இல்லங்கிறதுக்காக அந்த பர்ஸ் உனக்கு சொந்தமாகாத. இந்த பர்ஸும் என்னோடது, அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற பொருளும் என்னோடது. அதுல என்னோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கு. இன்னைக்குதான் நான் அதை வாங்கியிருக்கேன், இன்க்ளூடிங் த மெஹ்ரா மேன்ஷன். அவ பேசுறத நீ தப்பா எடுத்துக்காதப்பா. நீ வந்ததுல இருந்து அவ உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா அவ சொல்ல மாட்டா. இந்த 2 வருஷத்துல இந்த வீடு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு. இந்த சுக்குநூறா உடைஞ்சு போன வீட்டை நடத்துறதுக்காக அவ தன்னோட மனச கல்லா மாத்திக்கிட்டு இப்படி நடந்துக்கிறாப்பா. நீங்க கல்லா மாறல. இல்ல இல்ல, நீங்க இப்பவும் காட்டன் மாதிரி சாஃப்ட் தானே. உங்களுக்கு இந்த அழுகையெல்லாம் செட் ஆகல பாட்டி. கமான், இவ்வளவு எமோஷனலாலாம் இருக்காதீங்க. Now, give me a smile. I love you, பாட்டி. I love you too, பேரா. நான் இதோ வந்துடுறேன் பாட்டி. இந்தாங்க அத்தை உங்களோட மருந்து. ரன்பீர் எங்க போயிட்டான்?
விக்ரம் கிட்ட போயிருக்கான். அடுத்த தடவை நீங்க ரோட கிராஸ் பண்ணும்போது போன் பேசாதீங்க என்ன, ஏன்னா போன்ல தான் கவனம் இருக்கும், ரோடு மேல இருக்காது. ஓகே சார். தேங்க்யூ. நான் இனிமே கவனமா இருக்கேன். பையன் இருக்கானா? இல்ல பொண்ணுதான் இருக்கா. போன் போடுங்க, அவங்க கிட்ட நான் பேசணும். உங்களை இந்த மாதிரி ரோட்ல தனியா விடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்படியே ஏதாவது வாங்கணும்னா அவங்களும் உங்க கூடவே தான் வரணும், ஏன்னா உங்க கவனம் எல்லாம் ரோட்டு மேல இல்ல போன் மேல இருக்கு. இல்ல அடுத்த முறை நான் கவனமா இருப்பேன். நான் ஒண்ணு காமெடி பண்ணல, நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்க உயிரை காப்பாத்திருக்க, அதனால உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உரிமை இருக்கு. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான், அவ்வளவுதான். ஓகே. அவ ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. பிஸியா இருக்காங்களா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். என்னாச்சு? தலை சுத்துது. வேலை பார்த்து பார்த்து பிரஷர் லோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். பாட்டி, உங்க பிரஷர் மாத்திரை எனக்கு கொடுக்குறீங்களா? எனக்கு தலை சுத்துது. அட ஏன் என் கைய தலை பிடிச்சிருக்கிற? சுத்துதுன்னு சொல்றேன்ல. உங்க பிரஷர் மாத்திரை நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு வந்து காட்டுறீங்களா? ஏன் என் கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா அண்ணனுக்கு ஷாக் ஆற மாதிரி எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. அண்ணன் இப்ப எவ்வளவு குடிச்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. பிரக்யா வந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னா அவர் ஷாக் ஆயிடுவாரு. நீ பைத்தியம் ஆயிட்ட. உண்மையிலேயே அவன் சந்தோஷப்படுவான். சந்தோஷத்தினால கூட அவருக்கு அதிர்ச்சி வரலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு போன விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. அதுவும் தற்காலிகத்துக்கு சொல்ல வேணாம்னு சொல்றேன். நீங்க அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. நாம நாளைக்கு அண்ணன் கிட்ட இத பத்தி சொல்லலாமே. ஒரு நாள் அப்படின்னா பெருசாயிட போகுது. சரி அது போகட்டும். அபி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு வையே, அங்க போய் தனு வந்து இது யார் பர்ஸும் இல்ல பிரக்யாவோட பர்ஸ தான் திருடிட்டேன்னு சொன்னான்னு வையே. பாட்டி, உண்மையிலேயே சூப்பர் ஐடியா பாட்டி. வெரி குட் ஐடியா. தனுவ சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியில எடுக்க சொல்லி அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அந்த ப்ராசஸ்ல பிரக்யா வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருமே. அதனால அண்ணனுக்கு ஷாக்கும் ஆகாது, அவரோட இதயத்துக்கு பாதிப்பும் ஏற்படாது. நான் இப்ப அபி கிட்ட போய் சொல்றேன். போல வா. அண்ணா, பாட்டி உங்ககிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பாட்டியை எப்படியோ சமாளிச்சுட்டேன். ஆனா இங்க சித்தி அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்களா என்ன? அப்படியா? யார்கிட்ட இருந்து நீ எதை பறிச்ச சொல்லு. யார பத்தி பேசுற? அதான் அந்த அன்னவுன் லேடி தான். அவளாலதான் நான் இப்ப ஜெயில இருக்கேன். சரி, அவ உன்கிட்ட இருந்து என்ன பறிச்சா? உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லு. ஃபேமிலி இருக்குல்ல, சுதந்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ பறிக்க பாக்குறான். அதான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நீ தப்பான காரியம் பண்ணுவ, திருடுவ, ஆனா அவ எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணுமா? இதெல்லாம் நியாயமா? அண்ணா ப்ளீஸ், தனுவ விடுங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசி தனுவ வெளியில விட சொல்லுங்களேன். இவளோட முகத்தை பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு பரிதாபம் ஏற்படும் நான் நினைச்சேன். ஆனா இவளோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் விடுவாருன்னு எனக்கு தோணல. அதுக்கு பதில நம்ம ஏரியாவுல இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா கேசஸ் இருக்கு பத்தியா, அத கூட அவர் இவ மேல போட்டுருவாரு. அபி, இதெல்லாம் உடையாது. இங்க கத்தனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓ ஓகே ஓகே, மை ஃபால்ட், ஐ அம் சாரி. அதான் சாரி சொல்றான்ல. எனக்கு கேக்குது, ஆனா இவ மனசார சொல்லலையே. அதனால இங்கேயே இவ இருக்கட்டும். இதான் இவளுக்கு ஏத்த இடம். எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாமா? உங்க அப்பாவை நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அவரை தனியா தான் பாக்கணும், அதுவும் பிராச்சி இல்லாம. தேங்க்யூ அப்பா. பாய் பிராச்சி. உடம்ப பாத்துக்கோங்க. பிராச்சி, நான் வீட்டுக்கு வந்து உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே, பாய். திரும்ப வந்துருப்பா, திரும்ப வந்துரு. அப்பா, அப்பா நர்ஸ். அவரோட ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்கு, அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரி 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 சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் இங்கதான் இருப்பேன்ப்பா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னா கண்டிப்பா திரும்ப வருவேன். சீக்கிரமாவே வந்துருவேன்.
போன தடவை மாதிரி என்ன வெயிட் பண்ண வச்சிடாத. பாய். பாய். என்னால முடியாதுன்னு சொல்லிட்டல. நேரா நின்னா கீழே விழுந்துருவேன் சார். என்ன முடியாதுன்னு சொல்றீங்க? நீங்க நினைச்சா எது வேணாலும் முடியும். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்களே பண்ணிடுங்க சார். சரி, நான் எதுக்காக திருடிய ரிலீஸ் பண்ணணும் சொல்லு. நீங்க கிரைம் தடுக்க ஆசைப்படுறீங்கல்ல, அதனால நீங்க அவளை விட்டுருங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே அவ திருட மாட்டா. இங்க இருந்து போ. டைம் வேஸ்ட் பண்ணாத. என்கிட்ட நிறைய டைம் இருக்கு சார். என்னோடது. அவளை விட்டுருங்க சார், அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாருங்க சார், நான் உங்களுக்கு வாக்கு தர அவ இன்னொரு வாட்டி எல்லாம் திருட மாட்டா. ஏன்னா அவ ஏதாவது தப்பு பண்ண போனா எனக்கு தெரிஞ்சிடும். நான் அவளை பண்ண விடாம தடுத்துறேன். அப்புறம் ஏன் இப்ப தடுக்காம விட்ட? நான் என்னத்த சொல்றது? நான் உண்மையை சொன்னா நீங்க சிரிப்பீங்க. ஆக்சுவலி நீங்க அவளை கையும் களவுமா தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நாங்க கையும் களவுமா பிடிச்சதும் இப்ப உனக்கு டென்ஷனா இருக்கா? டென்ஷன் எனக்கு இல்ல சார், டென்ஷன் எங்க பாட்டிக்கு தான் இருக்கு. இவ உள்ள இருந்தானா அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுவாங்களாம். அதான் பாட்டிக்கு டென்ஷனா இருக்கு. அதுக்குதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். இவளால எனக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேளை நாங்க தனுவை ரிலீஸ் பண்ணா அவ யாரு பர்ச திருநாளோ அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. அதனால என்னால பண்ண முடியாது. அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. சரியாதான் அவங்க முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? கிளம்பு. புரிஞ்சுது சார். ப்ளீஸ் விட்டுருங்களேன் சார். என் டைமை வேஸ்ட் பண்ணாத. கிளம்பிக்கிறது. என்ன மாதிரி அவருக்கும் பிராச்சி சுத்தமா பிடிக்காது. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆனா பிராச்சி இல்ல. நான் இப்ப சொல்றது உன் மனசு கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னைக்கு உண்மைதானே. உன் மனைவிய நான் முழுக்க முழுக்க வெறுக்கிறேன். அப்புறம் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். வெறுக்கிறத உறுதியா சொல்றீங்க, ஆனா நேசிக்கிறேன்னு போது மட்டும் ஏன் இவ்வளவு தடுமாறுறீங்க? இதுக்குதான், இந்த காரணத்துக்காக தான் நான் உன் பொண்டாட்டியை வெறுக்கிறேன். இதெல்லாம் அவதானே உனக்கு கத்து கொடுத்தா? இல்ல, அவ எனக்கு இந்த மாதிரி எதுவும் கத்து கொடுக்கல. இன்ஃபேக்ட் அவ உங்க மேல மரியாதை வச்சிருக்கா, இந்த வீட்டு மேல மரியாதை வச்சிருக்கா. அவளோட மரியாதை எங்களுக்கு தேவையில்லை. உங்க அப்பா உங்க 2 பேரும் இங்க இருக்க சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா? ஆனா நான் உன்னை மட்டும்தான் கூப்பிட்டிருக்கேன். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இது பாசிபிள்னா பிராச்சி இல்லாம நீ எப்ப வேணாலும் தாராளமா வரலாம். அது இருக்கட்டும், நீ பிரக்யா வந்ததை எப்படி மறைச்ச? பிகாஸ் ஐ எம் ஸ்மார்ட். ஆலியா, நீ ஸ்மார்ட்ங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா நீ இதை எப்படி மறைச்சன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு வரும்போது இது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயம் இல்லதான். ஆனா பாட்டி அங்கதானே இருந்தாங்க. அபியும் பிரக்யாவையும் அவங்க ஒன்னா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அபி கிட்ட பிரக்யாவை பத்தி சொல்லாம இருந்தாங்க? பாட்டி பத்தி கவலைப்படாத. அவங்க கிட்ட நான் போய் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, பிரக்யா வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணனுக்கு ஹார்ட் வீக், அதனால ஷாக் ஆயிடுவாருன்னு சொன்னேன். பாட்டியோட ஆசை என்ன? அண்ணன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. அதனால இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படா நாளைக்கு அபியோட ஹார்ட் சரியானதும் சொல்லிடுவாங்களா? இல்ல தனு, நாளைக்கு என்ன அதுக்குள்ள நீ வெளியில இருப்பல்ல. ஏன்னா நம்ம போய் சொல்றோம்னு பாட்டிக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும். பாட்டி ரொம்ப இமோஷனல் தான், ஆனா முட்டாள் கிடையாதுல்ல. என்னோட பயம் என்னன்னா அபி கிட்ட பாட்டி எதையும் சொல்லிடக்கூடாது. ஆனா அதுக்குள்ள நீ எப்படியாவது என்ன வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ப்ளீஸ். நான் வெளியில வந்தாதான் பிரக்யாவை பத்தி பாட்டி எதுவும் சொல்லாம தடுக்க முடியும். ஆலியா, உனக்கு என்ன தோணுது? இப்பவும் பிரக்யாவோட மனசுல அபி இருக்காரா? அவ்வளவா ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா அவ வெறுக்கிறா. பிரதீப் மூலமா பிரக்யாவை கொலை செய்ய முயற்சி பண்ணோம்ல, அவ அண்ணன் குரலை கேட்டா. அதனால அவ அண்ணனையும் தப்பா நினைச்சிருக்கா. அது உண்மையிலேயே பெரிய துரோகம் தான். அதனால அவ பெரிய லெவல்ல பழி வாங்குவா. அப்படின்னா அபிய பழி வாங்கதான் பிரக்யா இங்க வந்திருக்காளா? அப்சல்யூட்லி தனு. நாம இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் பிரக்யா அண்ணன் முன்னாடி வரக்கூடாது. பிரக்யா திரும்ப வந்த விஷயமே அண்ணனுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சா என்ன ஆகும் தெரியும்ல. சரி சரி போ போ. ஐயோ, எனக்கு ரொம்ப பைத்தியம் முடிக்க போகுது. இவன் இன்னும் நேரா இன்ஸ்பெக்டர் கிட்டே போயிட்டான். கண்டிப்பா எனக்கு இவன் சஸ்பெண்ட் வாங்கி கொடுக்காம விட மாட்டான். ஹாய் சார். திரும்பவே ஏதாவது சொல்ல வந்திருக்கியா? ஆமா சார். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் தங்கச்சி இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போனா. நாங்க சோகமா இருக்கிறது பார்க்க உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, அப்படிதானே சார்? என் தங்கச்சி இருக்காளே, அவ மத்தவங்க எல்லாரையும் அழ வச்சு பழக்கம். ஆனா இன்னைக்கு நீங்க அவளே அழ வச்சிட்டீங்க. சூப்பர் சார். பேசாம அவளை விட்டுருங்க சார். அதாவது தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். சாரி சார். என்ன சார், உங்களால ஒரு ஃபைல கூட ஒழுங்கா வைக்க முடியாதா?
சாரி சார், எங்க வீட்ல 4 லேடிஸ் இருக்காங்க சார். அவங்க அழுதாங்கன்னா காலனி பூரா வெள்ளம் வந்துரும். அப்புறம் காலனியே வெள்ளத்துல மிதக்கும் சார். இங்க பாரு, உன்னை உள்ள தூக்கி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் நீயும் உன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். கிளம்பு. முடிஞ்சதா? என்ன முடிஞ்சதா? சார் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். கிளம்பு. சரி சார். அமித் அண்ணா, கொஞ்சம் அந்த அட்ரஸ் கொடுங்களேன். உன் மொபைல செக் பண்ணு. செக் பண்ணு. டெண்டன்ட் ஹவுஸ். அமித் அண்ணா, உண்மையாவே நீங்க இன்னைக்கு கலக்கிட்டீங்க. கூடிய சீக்கிரத்துல பாருங்க, நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ ஆயிடுவீங்க. அட எஸ்ஐ என்ன, ரா, சிபிஐ, FBI, RBI, BBI கண்டிப்பா ஆயிடுவீங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. SHO அமித் குமார். வாவ். வாயா போய் டீ சாப்பிட்டு வரலாம். SHO அமித் குமார், சல்யூட் அடி. பாட்டி ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் ஓகே. சாரி நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். சரி, அத்தை எப்படி இருக்காங்க? இங்க பாரு பிராச்சி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். கொஞ்ச நேரம் படுத்துக்கோவா? சரி, அது போட்டும் உன்னோட மீட்டிங் எப்படி போச்சு அதை சொல்லு. மீட்டிங் நல்லா போச்சு. சரி சொல்லு, நீ ஏன் மாமா கையில இருந்து போனை வாங்கிட்ட? அவர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரன்பீர், நான் முடிவு பண்ணிட்டேன், அவருக்காக நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போகணும். உன் அப்பாவை நீ நல்லபடியா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீங்க தனியா தான் வரணும், பிராச்சி இல்லாம தான் வரணும். அவரே வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லனாலும் நம்ம கண்டிப்பா போய் தான் தீரணும். அவருக்கு இருக்கிறத நீ ஒரே பையன். உன் மனைவிய நாடியோடு வெறுக்கிற ரன்பீர். ஒரு புள்ள தான் பெத்தவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். வெறுக்கிறேன்னு சொல்லும் போது தடுமாறல, நேசிக்கிறேன்னு சொல்லும் போது தடுமாறுறீங்க. இதனாலதான் உன் பொண்டாட்டியை நான் வெறுக்கிறேன். உனக்கு அவதானே இதெல்லாம் கத்து கொடுத்தது. நம்ம போன பாட்டி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும் திரும்ப போய் தான் ஆகணும் பேசிட்டே இருக்க. ஏன் இந்த வாழ்க்கை உனக்கு சுத்தமா பிடிக்கலையா? உனக்கு பயங்கரமா போர் அடிக்குதா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு அந்த லக்ஸரி லைஃப் வேணுமா? பெரிய கார்ல போகணுமா? இல்ல பெரிய வீடு வேணுமா? எதுக்காக அங்க போகணும்ன்ற? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏதாவது அப்படி சொன்னேன்? ஆனா உன்னோட நோக்கம் அதுதானே பிரச்சனை. நம்ம திரும்ப அங்க போக போறது இல்ல. நான் சொன்னதுதான். நீ இனிமே எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? தனுக்காக ஃபீலிங்ஸ் இருந்தா தானே வெளியில வரதுக்கு. அந்த லேடியோட பொண்ணு வெளியில வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. நீ ஒரு நல்ல மெக்கானிக். அப்புறம் மெக்கானிக்கா? ஒரு நல்ல மனுஷனும் கூட. எனக்கு அது தெரியும். அந்த ஓனரோட ஒரு பொருள் என்கிட்ட இருக்குல்ல, அதை திரும்ப கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். இப்ப நீ போ, உன்னோட ஓனர் கிட்டே போ. See you. ஓகே. யோ, என்னையா பண்ற? நான் ஃப்ரீயா இருக்கேன். ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்க, சேர்ந்து பண்ணுவோம். என்ன காமெடி பண்றியா? வண்டி மேல இருந்து கையெடு. கை எடுத்துட்டு ஏன் இப்படி எகுறீங்க? என்னையா சொன்ன? நான் என்ன சொல்றது? நான் சாரி தான் சொன்னேன். அதுவும் இல்லாம இந்த வண்டியை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? உங்க ஓனர் கிட்ட போய் அவங்க சாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொன்னதா சொல்லுங்க. வெரி குட் கார். சரி, நீ யாரு? நான் எதுக்காக உன்னை பத்தி என் ஓனர் கிட்ட போய் சொல்லணும்? பிரக்யா, யாரு வந்தாங்க தெரியுமா? யாரு நம்ம காரை சரி பண்ணாங்களோ, யாரு என்ன ஆக்சிடென்ட்ல கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன் ப்ளீஸ். ஐம் சாரி. அட, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஆமா, ஏன் இப்படி எரிஞ்சு கொட்டுறீங்க? இப்படி பேசுறதுக்கு தனியா காசு கொடுக்கறாங்களா? யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிளம்பு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நான் தான் போறேன்ல, விடுங்க. இங்க எல்லாருக்கும் என்னப்பா பிரச்சனை? எல்லா விஷயத்துக்கு நான் சொல்றேன்னு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா? உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா? இல்லல, நான் போறேன், விடுங்க. யோ, அங்கனையா பாக்குற? போ, போங்கறல, போ. யாரு நம்ம காரை சரி பண்ணாங்களோ, யாரு என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனாங்களோ, அது வேற யாரும் இல்ல. எந்த பொண்ணு உன்னோட பர்ஸ திருடினாலோ அவளோட ஹஸ்பண்ட்.
அப்படின்னா அவரு அவரு இங்க வந்தாரா?